ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா, ஏதோ நம்ம இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்குறோம், இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம போய் வாங்குறோம். அந்த மாதிரி பண்ணினோன்னா லாங் டேர்மில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலைச்சு நிற்க முடியாது. ஸோ அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மல்டி மில்லியனராக போகிறாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒரு கம்பெனியோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி உள்ள ஒரு ஸ்டடி தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினா இந்த கம்பெனினால் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதில் இன்வெஸ்ட் பண்ண 5% தான் ரிட்டர்ன் வரும்னா இந்த கம்பெனினால அவ்வளோதான் முடியும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் 15% இருக்குன்னா அங்கே போகக்கூடாது. நிறைய பேர் எப்போ வாங்கணும்னு சொல்லுவாங்க, எப்போ விற்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போ வாங்கணும், என்ன வாங்கணும், எப்போ விற்கணும், இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வேணும்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்டுங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் we can take calculated risk. சில ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல டபுள் ஆகிடும், இல்லாட்டினா 2 வருஷத்துல டபுள் ஆகிடும். சார் அது நல்ல கம்பெனி சார், 8% தான் சார் ரிட்டர்ன் கிடைக்கிறது. இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸே சரியில்லை சார், கம்பெனியை ஒழுங்காக பண்ணல, ஆனால் 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் கிளப் பண்ணி பார்க்க தெரியலன்னு அர்த்தம். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கன்னு தான் சொல்லுவோம். டேக்ஸ்னா உங்கள் ஆடிட்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட போகிறது தான் நல்லது. பட் நீங்கள் அட்வைசர்கிட்ட போனாலும் அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இவ ஜஸ்ட் ஸ்டார்டட் 2 years பிஃபோர். பிரைஸ் டு ஏர்னிங்லாம் நியர் டு 100 இருக்கு. இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 17, 16 அந்த மாதிரி 15 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த பிரைஸ் டு ஏர்னிங்கிறது எதோட கம்பேர் பண்ணி பெட்டரா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ பிரைஸ் டு ஏர்னிங் பார்க்கணுமா அப்படின்னா த கொஸ்டின் இஸ் ஆன்சர் இஸ் எஸ். எதோட கம்பேர் பண்ணணுங்கிறது அந்த ஸ்டாக் அந்த செக்டாரை பொறுத்து இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான். மற்றது எது தெரியலனா கூட பரவாயில்ல, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா கம்பெனியில் பணம் இருக்கா இல்லையா, இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு, சர்ப்ளஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பற்றின நாலேஜும் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதில் ஷார்ட் டேர்மாக போட்டால் பெஸ்ட்டா, லாங் டேர்மாக போட்டால் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கான சோர்சஸும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் அதை பற்றின ஐடியா கிடையாது, அதில் என்னென்னவோ சொல்கிறாங்க, நான் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் அன்லேர்ன் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களும் இருக்கு. அந்த வகையில ஒரு ஸ்டாக் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு ஃபண்டமெண்டலா அனாலிசிஸ் முறையை ஃபாலோ பண்ணணும். அதாவது அதை பத்தின அனாலிசிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிஹரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனாலிசிஸ்னு வரும்போது ஃபண்டமெண்டல் இல்லாம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பேசிக்கா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன விஷயம் டிஃப்ரென்ஸ், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்ட் மேம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வர இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னா, எனக்கு மார்க்கெட் ஏதோ ஒன்று நடக்கிறது, இதில் இன்வெஸ்ட் பண்ணினா நிறையா பணம் வரும், எஃப்டியில் போட்டால் கம்மி வருது, ஸோ நான் அதனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. ஸோ இந்த 2 செட் ஆஃப் இன்வெஸ்டருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்வெஸ்டர் நம்ம அந்த க்ரௌட் பிஹேவியர்னு சொல்லுவோம். க்ரௌட் பிஹேவியர்னால் எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அந்த மாதிரி. செகண்ட் செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு நிறையா பணம் பண்ணணும், அதை ஒரு கேம்பிளிங் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறது. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு கேம்பிளிங்காக இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்பெக்குலேஷனாக அதை பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது. 10 பேர் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன். செகண்ட் பீப்புள் அப்படி கிடையாது. தே ஆர் என்ன சொல்கிறது, அர்ஜ் ஃபார் மோர் மணி டு மேக். எனக்கு இன்னைக்கு பணம் பண்ணணும்,
அதுக்கு ஒரு ஈஸியான வழி எங்கே இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த 2 இன்வெஸ்டருமே ஒரு காலகட்டத்தில் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு சரியான மெத்தடாலஜி கிடையாது. 2 எக்ஸ்ட்ரீம்னே சொல்லலாம். 2 எக்ஸ்ட்ரீம்னே சொல்லலாம். ஒருத்தர் வந்து அடுத்தவன் பேச்சை கேட்குறவன், இன்னொருத்தன் வந்து பேராசை. இன்னும் தமிழில் கொஞ்சம் கூட ட்ரிக்கியாக சொல்லணும்னா அதுதான் பேராசை. எனக்கு நிறையா பணம் பண்ணணும், அதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க. இந்த 2 மெத்தடாலஜியுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணினா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுங்கிறது ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான். ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். ஒரு 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 2 மணி நேரமாவது 3 மணி நேரமாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்கணும். இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக சொல்லப்போனால், நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்த பார்ப்பீங்க, அப்புறம் அம்மா அப்பாவை போய் கூட்டின்னு போய் காமிப்பீங்க, அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்குவீங்க. அந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் வருதா, ஏர்போர்ட் வருதா, இல்லை அங்கே ஏதாவது காம்ப்ளெக்ஸ் வருதா, நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, 5 வருஷத்தில் எப்படி இந்த இடம் எவ்வளோ தூரம் போகும், 10 வருஷத்தில் எப்படி போகும், அவ்வளோ தூரம் பார்த்துட்டு நம்ம அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது 50,000 கொடுத்து நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, 5 லட்சம் வாங்குறதா இருந்தாலும் சரி, 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுதான் பண்ணுவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஏதோ நம்ம இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்குறோம், இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம போய் வாங்குகிறோம். அந்த மாதிரி பண்ணினோன்னா லாங் டேர்மில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலைச்சு நிற்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மல்டி மில்லியனராக போகிறாங்க. யாரெல்லாம் இந்த க்ரௌட் பிஹேவியர் ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக போகிறவங்கெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த மார்க்கெட்டே அவங்கள வெளியில் தள்ளிடும். அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்தது, இப்போ நமக்கு லாஸ்ட் மந்த்லலாம் பெரிய ஃபால் வந்தது. அந்த மாதிரி சமயங்களில் அவங்க மார்க்கெட்டை விட்டு தானாக போயிடுவாங்க. இல்லாட்டினா கேபிட்டல் 100% எரோட் ஆகிடும், வெளியில் போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இதை பற்றி கற்றுக்கணும். சரி, இது எங்கே ஆரம்பிக்கிறது? கற்றுக்கிறதுனா நம்ம வந்து இதுக்கு ஏதாவது பிகாம் ஸ்டாக் மார்க்கெட்னு இருக்கா, இல்லை MBA இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னா அது மாதிரி ஒன்றும் கிடையாது. குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, CFA CFPன்னு அது மாதிரி இருக்குது. பட் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதே ஒரு 5 லட்ச ரூபா தானே, அவர் போய் இதை படிக்கணும்னு அந்த மாதிரி குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் அவராகவே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, பேங்கிங் செக்டாருங்கிறது ஒன்று இருக்குது. அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பேங்க் இருக்குது. அது பப்ளிக் செக்டார் பேங்க்னு இருக்குது. அது எத்தனை வருஷமாக இருக்குது, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட இருந்தெல்லாம் கடன் வாங்குறாங்க, டெபாசிட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் யாருக்கு கடன் கொடுக்குறாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கடன் கொடுக்குறாங்க, அதில் பேங்க்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதை வந்து அவங்களோட பேங்க்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காமிக்கிறாங்க, அதை பற்றி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன, அதோட நிலவரம் என்ன இருக்குது, வராக்கடன் எவ்வளோ இருக்குது, இது போன்ற விஷயங்களை ஓரளவுக்காவது தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணினா அவங்க வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இதை வந்து ஓவர் நைட்டில் நான் படிச்சுட்டு மறுநாள் காலையில் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணுறது தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு பேர். அப்படின்னா என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், அதாவது அவங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி உள்ள ஒரு ஸ்டடி தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன பிரயோஜனம் சார்? இதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேங்க்கில் இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு சொல்கிறோம், அந்த இடமே வந்து நல்ல இடம் இல்லை, விலை போகாது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினா இந்த கம்பெனினால் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதில் இன்வெஸ்ட் பண்ண 5% தான் ரிட்டர்ன் வரும்னா, இந்த கம்பெனினால அவ்வளோதான் முடியும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் 15% இருக்குன்னா அங்கே போகக்கூடாது. ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், அதுதான் இங்கிலீஷில் டிசையர் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். எனக்கு வந்து 12% ரிட்டர்ன் வேணும், இல்லை 16% ரிட்டர்ன் வேணும்னா இந்த துறை, இந்த செக்டார், இந்த ஸ்டாக் அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை எத்தனை வருஷத்தில் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவைப்படும்.
இதோட ஒரு இன்னொரு இது சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸே வேண்டாம், ஃபண்டமெண்டல் மாத்திரம் போதும், இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாத்திரம் போதும், ஃபண்டமெண்டல் வேண்டாம், அந்த மாதிரி கிடையாது. நான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், லாங் டேர்மில் நல்லா போகுமா போகாதான்னு பார்க்கறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நான் என்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்டர்ட்வின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்மா, இது ரெண்டும் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ வாங்கணும். இது 2 கேள்வி இருக்கு. வாட், வென். நான் என்ன வாங்கணும், எப்போ வாங்கணும். அதை தவிர்த்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு, எப்போ விற்கணும்ன்ட்டு. நிறைய பேர் வந்து எப்போ வாங்கணும்னு சொல்லுவாங்க, எப்போ விற்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்போ வாங்கணும், என்ன வாங்கணும், எப்போ விற்கணும், இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வேணும்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் உங்களுக்கு தெரியணும். இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் கூட போயிட்டு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், கம்பெனியோட ப்ராடக்ட், அவங்களோட காம்படிட்டர், அவங்களோட கஸ்டமர், அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு படிக்கிறதுனா பத்தாது அது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே டேட்டா. இந்த டேட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு பிகாம் படித்த பசங்க பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டினா எம்பிஏ படிக்கிற பசங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லாட்டினா இன்னைக்கு நிறைய வெப்சைட் இருக்கு, அங்கே போய் டவுன்லோட் பண்ணினா கிடைக்கும். சோர்சஸ் நிறைய இருக்கு. கம்பெனியோட வெப்சைட்ல போனால் அவனே P&L பேலன்ஸ் ஷீட் போட்டுருவான். ஆனால் அந்த டேட்டாவை இன்ஃபரன்ட் பண்ண தெரியணும், இன்டர்பிரட்ல இன்ஃபரன்ஸ் பண்ண தெரியணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க, இல்லை ஒரு யூரின் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க, நமக்கு வந்து வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் லேப்ல போனால் அதை டெஸ்ட்டை எடுத்து ரிசல்ட் பண்ணி ஒரு பேப்பர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம் நார்மல் எவ்வளவு இருக்கணும், இப்போ நம்மளோட கரண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணிக்குவோம், நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனா இதை தவிர்த்து நம்ம டாக்டர்கிட்ட போவோமா, டாக்டர் பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்லணும்னா டாக்டர் படிச்சிருக்கணும், அவருக்கு இதை பத்தி விவரம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது ஒரு ஆளுங்க, அது கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணும். அதை பத்தி இன்ஃபரன்ஸ் பண்றதுக்கு தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா உங்கள்ட்ட டேட்டா கொடுத்துட்றேன், ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணி சிஸ்டம் கொடுத்துடும், அந்த ரேஷியோ அனாலிசிஸ் கரெக்டா தப்பா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா பிரைஸ் அண்ட் வால்யூம், இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஸ்பீடாக போகிறது. இப்போ சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அது பாட்டா 5% 7% கொடுத்துட்டே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், ஒரு ஜம்ப் இருக்காது, குவாண்டம் ஜம்ப் இருக்காது. சில ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல டபுள் ஆகிடும், இல்லாட்டினா 2 வருஷத்துல டபுள் ஆகிடும். சார் அது நல்ல கம்பெனி சார், 8% தான் சார் ரிட்டர்ன் கிடைக்கிறது. இந்த கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸே சரியில்லை சார், கம்பெனியே ஒழுங்காக பண்ணல, ஆனால் 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் கிளப் பண்ணி பார்க்க தெரியலன்னு அர்த்தம். ஸோ அப்போ மார்க்கெட்டுங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் we can take calculated risk. அந்த கால்குலேட்டட் ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை வாங்குங்க அப்படிம்பாங்க. இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனினா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே. சில இதில் சொல்லுவாங்க ஸ்டாக் வந்து டெக்னிக்கலி வீக் அப்படிம்பாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க இப்போ ஃபுல்லாவே ப்ரீஃப் பண்ணீங்க, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டாகவும் சொன்னீங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட டைப்ஸ்லாம் என்ன, ஸோ அது வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணும்? ரைட். நான் இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தேன்னா நான் வந்துட்டு இப்போ ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவர் வந்து நம்ம குவாலிஃபை படிச்சிருக்கவங்க படிக்காதவங்க இல்லை காமர்ஸ் ஃபினான்ஸை தவிர்த்து மற்றவங்க படித்தவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல போனால் நம்ம டாப் லைன்னு ஒன்று பார்க்கணும், பாட்டம் லைன்னு ஒன்று பார்க்கணும். டாப் லைன்னா ரெவென்யூ இல்லாட்டினா சேல்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு, பாட்டம் லைன்னா ப்ராஃபிட். இந்த 2 விஷயங்கள் எத்தனை பர்சன்டேஜில் வருஷம் க்ரோ ஆகுது அதுதான் ஃபஸ்ட்டு தெரியணும். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும் சார், இல்லாட்டின்னா ஃபினான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார், எனக்கு அதெல்லாம் வராது சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கம்பெனினா சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறான், போன வருஷம் 50 கோடி, இந்த வருஷம் 60 கோடியா 40 கோடியா, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் 5 கோடி, இந்த வருஷம் 3 கோடியா 8 கோடியா. ஸோ அப்போ சேல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கு,
ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். இப்போ சிலதுலலாம் வந்து சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ் நெகட்டிவ் க்ரோத் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் ஏன் நெகட்டிவ் க்ரோத் இருக்குன்னு பார்க்கணும். சில கம்பெனிஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாகிட்டே போகும். இது ஒரு மாதிரி ஸ்பெகுலேஷன் நம்ம எடுத்துக்கலாமா? அது ஸ்பெகுலேஷன் எடுக்கக்கூடாது, அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. சில இடங்களில் வந்து என்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் அவுடேட்டடாக போயிடும். நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம முன்னாடிலாம் ஒரு கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்போம். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு இல்லாட்டினா நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க, ஹேண்டி கேம் எடுப்பீங்க, இல்லாட்டினா அதை வச்சுட்டு எடுப்பாங்க. அது வச்சுருந்தாலே ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒரு ஹேண்டி கேம் வச்சுருக்கணும், சோனியில் இருக்கும், அந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்குது அந்த கேமரா? எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. மொபைல் இருக்குது, மொபைல் இருந்தால் போதும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்டே அவுடேட்டட் ஆகிடுது. அந்த கம்பெனி அந்த மாதிரி ப்ராடக்டை தான் வித்துட்டு இருந்தாங்கன்னா சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு கம்பெனி காரணம் இல்லை, அவங்க ப்ராடக்ட் அப்டேட் பண்ணலைன்னு அர்த்தம். அதாவது வேற எந்த கம்பெனி காரணம் இல்லைன்னா வெளியில் இருக்கிற ரீசன்ஸ் எதுவும் இல்லை, அந்த கம்பெனியோட நியூ ப்ராடக்ட்ஸ் வரல, இல்லை அந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை கம்பெனியும் நல்லா இருக்கு, ப்ராடக்ட்டும் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஓவரால் எக்கானமி பேடாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை. காரணம் என்னன்னா எக்கானமியே ரிசெஷனில் இருக்கு. ஸோ அப்போ வந்து இன்டர்னல் ஃபேக்டரா எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஃபேக்டர்னால இந்த சேல்ஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு, எந்த ஃபேக்டர்னால ப்ராஃபிட் கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து அந்த கம்பெனியே எங்கே இருக்குது, என்ன ஏது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத கம்பெனியில், ஒரு புரியாத கம்பெனியில் போயிட்டு அது பண்ணுறதெல்லாம் இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ்க்கு பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு பயோடெக் கம்பெனி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஐபிஓவில் வந்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதே புரியாது. இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பேங்க்கோ இல்லாட்டினா ஒரு கன்சியூமபிள் டியூரபிள் கம்பெனியோ இல்லை வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியோ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் குட்ஸ் கம்பெனியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி உங்களுக்கு தெரியும், பல்லு விளக்கறதை யாரும் நிறுத்த போறது கிடையாது, அதுக்கு எதுவும் புதுசா டெக்னாலஜி வந்த மாதிரி தெரியும். இந்த டிமாண்ட் நிறைய இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு. ஆமா, ஓகே, சிம்பிள் அதுதான். ஸோ அப்போ அந்த கம்பெனி என்னன்னு பார்க்கணும். அந்த கம்பெனி லாஸ்ட் இயர் சேல்ஸ் எவ்வளோ, இந்த வருஷம் சேல்ஸ் எவ்வளோ, அவங்க ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்காங்களா, ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஏன் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கு கூட இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாலே நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது டேட்டா எங்கே கிடைக்கும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் வெப்சைட்டில் அவங்களே ஒரு அனாலிசிஸ் போட்டு கொடுத்துருவாங்க, இயர் ஆன் இயர் என்ன க்ரோத் இருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் என்ன க்ரோத் இருக்கு, அதை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு 3 குவார்டர் தெரிஞ்சிட்டாலே 4வது குவார்டர் என்ன ஆகும் இல்லையா, நம்மளே வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதை பார்த்துட்டாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டாப் லைன் அண்ட் தென் பாட்டம் லைன், இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து எதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொன்னீங்க. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஹவு டஸ் இட் ஹெல்ப் ஆக்சுவலி? அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னா, இது வேண்டான்னு முடிவு பண்ணாருன்னா திருப்பி அவர் வந்து எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேண்டாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேண்டாம், கம்பெனியை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அவர் எந்த பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஒன்று திருப்பி அவரோட அட்வைசர் புரோக்கர் இதை வாங்குங்க சார் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதை பேஸ் பண்ணி வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்ம பேக் டு த ஸ்கொயர் ஒன், அந்த நம்ம பழைய இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ இது தேவையா அப்படின்னா தேவைதான், என்னால் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒரு எனக்கு ஒரு 10% இன்ஃபர்மேஷன் இருக்கு, 90% தெரியாது, நான் ஐம் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ், இல்லை வந்து ஒரு 50% தெரியும் அப்படின்னா இது பண்ணலாம். நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த நாலேஜை வந்து அக்யூர் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து த என்டையர் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் த டிஜிட்டல் பிரிண்ட், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குழப்பக்கூடாது. பட் அட்லீஸ்ட் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம், அட்லீஸ்ட் அவன் என்ன பண்ணுறாங்கிறதையாவது பார்க்கலாம், என்ன மாதிரி எவ்வளோ வருஷம் இருக்குங்கிறதையாவது பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம பண்ணலாம்.
உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு அடிஷ்னலாக ஒரு நிமிஷம் டீட்டெயில் சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி நிறைய சொல்றோம். நடுவுல பூம் ஆச்சு அதை பத்தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈவின்னு சொல்லிட்டு பேசி அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரெண்டு பத்தியுமே ஒரு பெரிய அளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அது மாதிரினா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது எங்கே அப்ளை ஆகும், அது 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், எந்தெந்த கம்பெனி இதை யூஸ் பண்றாங்க, 5 வருஷம் கழிச்சு நல்லா போகும், அந்த கம்பெனியில் இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி சில விஷயங்களை கத்துண்டு இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மச் சுப்பீரியராக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய லாஸை குறைக்கும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணும். 3வது வந்து ரிட்டர்ன்ஸ் பெட்டராக ஜென்ரேட் பண்ணும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்ம ஒரு விஷயம், இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த கம்பெனி பற்றின எல்லா ஸ்டடியும் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. வி நீட் சம் ஹெல்ப்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை. நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் சச் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கைடோட ஹெல்ப்பை தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா டிஐஒயா பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம தவறான ஒரு கைட் கிட்ட போயிட்டோம்னா அதுவும் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ல ஒரு பிகினர் என்ன பண்ணலாம்? இல்லை, அட்வைசர்கிட்ட போகிறதுங்கிறது இட்ஸ் அ ரைட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நம்ம எப்போதும் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கன்னு தான் சொல்லுவோம். டேக்ஸ்னா உங்கள் ஆடிட்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல அட்வைசர் போகிறது தான் நல்லது. பட் நீங்கள் அட்வைசர்கிட்ட போனாலும் அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அங்கேயும் ஒரு ரிசர்ச் இருக்கணும். அங்கேயும் ஒரு ரிசர்ச் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்வைசர் நல்ல அட்வைசரா இல்லையாங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போகணும். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்குமா, நம்ம ஒரு அட்வைசர்கிட்ட போனா கூட அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகுமான்னு பார்க்கணும். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்தை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது, அவர் கொடுக்கறத பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அந்த மாதிரி போகக்கூடாது. காரணம் என்னன்னா, சில பேருக்கு வந்து எந்தெந்த துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணினா ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்குங்கிறதுனால அட்வைசரால் 100% ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அப்போ ஒன்று நம்ம ஃப்ராங்காக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இவ்வளோதான் ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த செக்டாரில் எனக்கு வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னார்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டராக பண்ணுறது பெட்டர். லாங் டேர்மில் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு எடுக்கும்போது அதுக்கு நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த டெட் டு ஈக்விட்டி டிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இந்த டெட் ஈக்விட்டின்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சொந்த பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நமக்கு வந்து டெட்டுங்கிறது லாங் டேர்ம் டெட். லாங் டேர்ம் டெட்டுன்னா 1 இயருக்கு மேலே ரீபேமெண்ட் இருக்கக்கூடிய டெட்ஸ் தான் வந்து கடன் தான் வந்து லாங் டேர்ம் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டினா நம்மளுடைய சொந்த பணம், ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ், ரீட்டைன் ஏர்னிங், அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட சொந்த பணத்தை மாத்திரம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயமா, இல்லை நிறைய கடன் வாங்கி பண்ணுறது நல்ல விஷயமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து அந்த டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு. எல்லாராலையுமே 100% நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டு நம்ம வந்து பிஸ்னஸை பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு ஒரு 2000 கோடி தேவைப்படும் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உங்களால் சொந்த பணமும் அவ்வளோ போட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பாரோ, யூ மஸ்ட் பாரோ. அந்த பாரோ பண்ணினதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லை, இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், என்னுடைய கேபிட்டல் நிறையா இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அது ஈக்விட்டியாக இருக்கட்டும். ஸோ அப்போ இந்த டெட் ஈக்விட்டிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எல்லா கம்பெனிக்குமே அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்கு. இப்போ அதானி போர்ட் மாதிரி கம்பெனிஸ்லாம் என்னன்னா நார்மலாக பாரோயிங் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய லாங் டேர்ம் டெட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒன்றும் இதுவே கிடையாது. இப்போ சில ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிச்சாக இருப்பாங்க, அவங்க பாரோவே பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட இன்னொரு 5 வருஷத்துக்கான கேஷ் இப்பயே இருக்கும். ஸோ அவன் பாரோ பண்ணினா அது பேட் கம்பெனி, இவன் பாரோ பண்ணலை அதனால குட் கம்பெனி, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த செக்டாருக்கு அந்த பர்டிகுலர்
கைண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆர் அ ப்ராடக்ட் விச் தே ஆர் ஹேண்ட்லிங் இட் வெதர் டெட் ரிக்குயர்மெண்ட் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா அது ஆப்டிமமா இருக்கான்னு பார்க்கணும். கம்மியா இருக்கிறதுனால நல்ல கம்பெனியோ, ஜாஸ்தியா இருக்கிறதுனால கெட்ட கம்பெனியோ அந்த மாதிரி கிடையாது. ஆப்டிமம் டெட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஆப்டிமமா இருக்கா. நம்ம டெட் ஜாஸ்தியாக போக போக என்ன ஆகும்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுடைய ப்ராஃபிட் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆப்டிமம் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போனோம்னா அந்த இபிஐடி வாசஸ் இபிஐடிடிஏ எபிடிட்டா அந்த அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்டிமம் லெவல் ஆஃப் டெட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கு. அந்த லெவலில் இருந்ததுன்னா ஓகே, அது இருந்ததுன்னா இட்ஸ் அ குட் கம்பெனி தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால பாரோ பண்ணதுனால பேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கம்பெனி பாரோ பண்றாங்க, அவங்க ரீபேமெண்ட் பண்றாங்கன்னா கம்பெனிக்கு வந்து நல்ல கிரெடிடென்ஷியல்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரின்னு கூட வச்சு. ஆமா. சரி, இப்போ வந்து நம்ம டெட் டு ஈக்விட்டி பத்தி பேசும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லாவே இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வரும், அவங்களுக்கு டெட்டும் இருக்கும். ஆனா ஒரு லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அந்த இன்கம் வச்சு அவங்க டெட்டை வந்து முடிச்சிடலாம். லைக் ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க இன்கம் ஜென்ரேட் ஆனாலும் அந்த டெப்டையும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போவாங்க, அதை வந்து முடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது? ஏன் கம்பெனிஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க? ரைட், இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் அண்ட் சிம்பிள் ஆன்சர் தான். நிறைய பேர் ஹோம் லோன் எடுப்பாங்க, கையில் பணம் இருந்தாலும் ஹோம் லோன் வாங்குவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா, சார் இன்கம் டேக்ஸில் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது சார், அந்த 2 லட்சம் வரைக்கும் எனக்கு வந்து செக்ஷன் 80C பெனிஃபிட் இருக்கு, என்னோட இன்கம் வந்து கழிச்சுக்கலாம், ஸோ நான் டேக்ஸ் பே பண்ணுறது கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாரோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பென்சஸாக எழுதலாம். உங்களுக்கு வந்து டேக்ஸ் அவுட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். கம்பெனி வந்து கேஷ் ஃப்ளோ நிறையா இருந்தாலும் ஒரு மினிமம் டெப்ட் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும், இல்லாட்டினா வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுடைய ஓன் ஈக்விட்டியை இவ்வளோக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேஷ் இருந்தால் இமீடியட்டாக போய் கடன் அடைச்சிடணும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து நம்ம பர்சனல் லைஃப் வேற, அந்த லைஃப் வேற அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேற, அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க இந்த மாதிரி டெட் டு ஈக்விட்டின்னு வரும்போது ஷேர்ஸ் முதல்ல வந்து ஒரு 15,000 20,000 ஷேர்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்லா இன்கம்லாம் வருது அப்படின் போது அந்த ஷேர்ஸ் அவங்களே பைபேக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஷேர்ஸ் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான், அது அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க ஏன் அதை பைபேக் பண்றாங்க ஷேர்ஸ்? இல்லை, அதுக்கு வந்து பைபேக் பண்றதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைபேக்குங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாலே கம்பெனிக்கு லயபிலிட்டி. ஓகே, இப்போ நான் வந்து 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில், நான் வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குறேன்னா ஒரு ஷேருக்கு 4 ரூபான்னு வச்சேன்னா 40,000 ரூபா நான் ஷெல் அவுட் பண்ணணும். நான் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பார்க்குறேன், எனக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு லெவலில் இருக்குது, எனக்கு வாங்கிக்கலாங்கிற மாதிரி தோன்றுது, என்னுடைய லயபிலிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஷேர்ஸை நானே திருப்பி வாங்கிடுவேன். எனக்கு 10,000ங்கிறது 5,000 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், என்னோட லயபிலிட்டி கம்மியாகும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்னுடைய டிவிடெண்ட் பே பண்ணுறதும் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சில சமயங்களில் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ மார்க்கெட் கீழே போயிருக்கு, நம்ம வாங்கிக்கலாம், திருப்பி போகும்போது இஷ்யூ பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணுவாங்க. பைபேக் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ்லாம் 100% பைபேக் பண்ணிட்டு ட்ரேடிங்கே இல்லாமல் போயிடுவாங்க. லிஸ்ட் பண்ணினது 100% நான் லிஸ்டடா கூட போகும். நான் லிஸ்டடா போறதுக்கு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ குட் கம்பெனி ஆல்சோ. நான் லிஸ்ட் பண்ணினது போதும், ஐ வில் பே பேக் என்டையர் மணி டு த இன்வெஸ்டர்ஸ், ஐ வில் பை பேக் ஆல் த ஷேர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பைபேக் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை, நான் 100% பைபேக் பண்ணிட்டு ஐ வில் நாட் பி ட்ரேடிங் ஃபர்தர் அப்படின்னு கூட போவாங்க. அப்போ அந்த மொமெண்ட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய லாஸ் தானே? ஒரு நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு தானே. நல்ல வேல்யூவேஷன் இருக்கும். ஓகே, நல்ல வேல்யூவேஷன் இருக்கும். சில எல்லாருமே வந்து அந்த ஷேரை திருப்பி தர மாட்டாங்க. சில சமயங்கள்ல ஒரு 5% 10% இருக்கும். அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இது நாட் ட்ரேடட் இன் த மார்க்கெட், நீங்க விற்கிறதுனா திருப்பி எங்கள்கிட்ட தான் வரணும், அன்னைக்கு என்ன வேல்யூவேஷன்ஸ் இருக்கோ நாங்க எடுத்து போன்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ செபில நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. செபிங்கிறது நம்மளுடைய ரெகுலேட்டர். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இஷ்யூ பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பைபேக் பண்ணணும், அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இதெல்லாம் கூட படிக்கலாம். ஏன்னா நம்ம சில சமயங்கள்ல ஷேர் பிரைஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன,
ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெட் டு ஈக்விட்டி பார்த்தோம். அடுத்ததா வந்து இன்னொரு மேஜர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்றோம், பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு. ஸோ இது வந்து அதிகமாக இருந்தால் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை கம்மியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா? இல்லை, ப்ரைஸ் டு ஏர்னிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷர்ட் வாங்குறோம், ஒரு கடையில் 750 ரூபான்னு சொல்கிறோம். அதே டைப் ஆஃப் ஷர்ட் அதே கலர் இன்னொரு கம்பெனியில் 500 ரூபான்னு சொல்கிறோம். நம்ம ஏன் 750 ரூபா ஷர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அதோட குவாலிட்டி இருக்கு, ஒரு பிராண்ட் இருக்கு, ஸோ நான் அதனால வாங்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்னுடைய ப்ரைஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி அண்ட் பிராண்ட், அந்த மாதிரி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு நான் என்ன ப்ரைஸ் கொடுக்குறேங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸ் நிறையா இருந்தால் ப்ரைஸ் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பிங்கிறது என்னுடைய ப்ரைஸ் ஏர்னிங் பர் ஷேர், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ப்ரைஸ் கோட்டா இருந்தா அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா அண்டர் வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஓவர் வேல்யூவேஷன்ங்கிறது தான் ஒரு பேசிக் பிரின்சிபல். பட் அந்த பிஇ ரேஷியோ எதோட கம்பேர் பண்ணுறோம், ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னா கம்பேரிஷன்ஸ்க்கு எதை கம்பேர் பண்ணுறோம்? நிஃப்டியை கம்பேர் பண்ணுறோமா இல்லை வந்து அவங்களோட பியர் குரூப்பை கம்பேர் பண்ணுறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐயோட பிஇ வந்து கனரா பேங்கோட நான் கம்பேர் பண்ணுறேன்னா, இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிஇயை வந்து பிரைஸ் டு ஏர்னிங்கை வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறேன்னா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு செக்டாருக்கு, சில செக்டார்லாம் பிரைஸ் டு ஏர்னிங் நிறையா தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். நீங்கள் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் எப்போதுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். சில செக்டார்ஸ்க்கு வந்து இப்போ பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கம்பெனிஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, பிரைஸ் டு ஏர்னிங் யூஜாக இருக்கும். இப்போ ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இவர் ஜஸ்ட் ஸ்டார்டட் 2 years பிஃபோர். பிரைஸ் டு ஏர்னிங்லாம் நியர் டு 100 இருக்கு. இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 17, 16 அந்த மாதிரி 15 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த பிரைஸ் டு ஏர்னிங்கிறது எதோட கம்பேர் பண்ணி பெட்டராக இருக்கு கம்மியாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ பிரைஸ் டு ஏர்னிங் பார்க்கணுமா அப்படின்னா த கொஸ்டின் இஸ் ஆன்சர் இஸ் எஸ். எதோட கம்பேர் பண்ணணுங்கிறது அந்த ஸ்டாக் அந்த செக்டாரை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம பிளைண்டாக வந்து இது 100 இருக்கிறதுனால பேடுன்னு சொல்ல முடியாது, இது 15 இருக்கிறதுனால அண்டர் வேல்யூஷன் பைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பெஞ்ச் மார்க் என்னங்கிறத பார்க்கணும். ஓகே சார், இப்போ நம்ம வந்து இந்த பிஇ ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் கூட இருக்குது அப்படின்றாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இருந்தால் ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுலேருந்து இது வரைக்கும் இருந்தால் மாட்ரேட், ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஸ்கேல் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸ்கேலுங்கிறது எப்படின்னா நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். ஓகே, இப்போ 26,200 போச்சு மார்க்கெட் லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபர்ல 26,200 ஆல் டைம் ஹை போச்சு. அப்போ பிஇ பார்த்தீங்கன்னா 21, 22 இருந்தது. பிரைஸ் டு ஏர்னிங் நிஃப்டியோட ஆவரேஜ் பிஇ, அந்த பெஞ்ச் மார்க் அந்த 50 ஸ்டாக்கோட பிஇ ஆவரேஜ் எடுத்து அது வந்து 22 இருந்தது. இப்போ திருப்பி அது இட் ஹஸ் கம் டவுன் டு 26,200லேருந்து 20,000 வந்தபோது பிஇ ரேஷியோ 22லேருந்து 18, 19 இல்லை 20 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்னுடைய நார்மலாக பிஇ ஆஃப் நிஃப்டி வந்து ஒரு 16, 17 இருந்ததுன்னா அண்டர் வேல்யூவேஷன், தைரியமாக வாங்கலாம். 23, 24 கிராஸ் பண்ணும்போது விற்கலாம், ஒரு மாடரேட்டாக வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தா சில ஐடி ஸ்டாக்லாம் 60, 70 இருக்கு. நிஃப்டி பிஏ 23 தான், இது 60, 70 இருக்கு, வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோன்னா வி மிஸ் த பஸ். ஸோ அது வந்து ஒரு கம்பேரிட்டிவா அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது. அந்த செக்டாருக்கு அப்படிதான் இருக்கு. நிஃப்டிங்கிறது ஓவரால் குளோபல் ஆவரேஜ், நமக்கு வந்து என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிஇ. நம்ம ஸ்கேல்னு புரிஞ்சுக்கிறதுனா நிஃப்டி பார்த்து புரிஞ்சுக்கலாம். பட் அதை பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு நம்ம ஸ்டாக்கை வாங்குறதோ விற்கிறதோ அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் a no-no. ஆமா, அப்படி பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ வந்து பிஇல பொறுத்த வரைக்கும் 2021ல பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் அது ஒரு மாடரேட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணதா நான் படித்தேன். ஸோ இப்போ வந்து ஃபினான்ஸ் அப்படின்னா இது இப்படி தான் ஸ்டாண்டர்டான கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஇ ரேஷியோ அதெல்லாம் பார்க்கும்போது அதோட கால்குலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுமா, அப்படி பண்ணுவாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இதனால தான் வந்து there was a fall அப்படின்ற மாதிரி படிச்சேன். அப்படி இல்லை, நிஃப்டி பிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் தான். அதில் வந்து எலிமெண்ட் ஆட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது. பிரைஸ் டு ஏர்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நெட் இன்கம் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தான். அதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு ஃபார்முலா. சில சமயங்களில் என்ன ஆகும்னா நம்ம அந்த
நம்ம வேற காம்பனண்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் பியை விட்டுட்டு வேற சில ரேஷியோஸ்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பிரைஸ் டு ஏர்னிங்கில் வந்து 99% வந்து சேஞ்சஸ் இருக்காது. பட் இண்டெக்ஸோட மெத்தடாலஜி கால்குலேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி டைப் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து மெத்தடாலஜி இருக்குங்கிறது மாறும். இப்போ நிஃப்டி 50 வந்து என்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்ச நாள் கழிச்சு மாத்துறாங்களா, அந்த மாதிரி மாறும். பட் பிரைஸ் டு ஏர்னிங் அவ்வளோ சீக்கிரமாக மாறாது இருக்காது. சரி, இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி அண்ட் பி ரேஷியோ எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ROE அண்ட் ROCE வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்னுடைய ஆஸ் எ ஷேர் ஹோல்டர் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஈக்விட்டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்ட்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னுடைய டோட்டல் கேபிட்டல்னா ஈக்விட்டி, டெட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ட்டு. இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 20 லட்சம், கடன் வாங்கினது 80 லட்சம். உங்களுக்கு ரெண்ட் வந்து அந்த வீட்டில் 1 கோடி ரூபா வீட்டில் 50,000 ரூபா மாதம் ரெண்ட் வருதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா வரும். 1 கோடி ரூபாவில் 6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்ட் வருது வருஷத்துக்கு. நீங்கள் போட்ட பணம் எவ்வளவு? 20 லட்சம் தான். நீங்கள் 6 லட்சம் வந்து 20 லட்சத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்சத்துக்கு 6 லட்சம்னு பார்த்தீங்கன்னா 30% வந்துடும். ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அதுக்கு பேர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இல்லை சார், நான் கடன் வேற வாங்கியிருக்கேன், இந்த வீடு வந்து 20 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபாய்க்கு தான் 6 லட்சம் ரூபா ரெண்டே வழியா நான் 20 லட்ச ரூபா வச்சுட்டு இந்த வீடே வாங்க முடியாது. ஸோ அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது என்னுடைய ஈக்விட்டி 20 லட்ச ரூபா, டெட் 80 லட்ச ரூபா, ரெண்டுத்தையும் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா கிடைக்குது. அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 6% தான். ஸோ நார்மலாக பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்குறதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ROCEங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதில் வந்து 6%, 7%, 10%ன்னு ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பெஞ்ச் மார்க் இருக்குது. இத்தனைக்கு மேலே போனால் பெட்டராக இருக்கும், இவ்வளோ கீழே இருந்தால் பேடாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து ROEல 15% அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் தட் ட்ரூ? அப்படி இல்லை. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது எல்லா கம்பெனிக்கும் 15% இருக்குன்னு சொல்ல முடியாது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எல்லா கம்பெனிக்கும் 8%, 9% இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸஸ் விச் யூ ரன் இட். ஸோ 15% இல்லை, இதில் வந்து 12% இருக்கணும், இல்லைன்னா 20% இருக்கணும், அந்த பெஞ்ச் மார்க்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அதை பார்க்கணும், டாப் லைன் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும், வேற ஏதாவது காம்படிஷன் த்ரெட் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது தான் உங்களுடைய மார்க்கெட்டில் வைஸ் டிசிஷனாக இருக்கும். ROE மாத்திரம் எனக்கு 15% இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இதே செக்டரில் வேற கம்பெனிஸ் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த குயிக் காமர்ஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைட் சொல்ல போனா ஸ்விக்கியா சொமோட்டோவா ரெண்டுமே மார்க்கெட்ல இருக்காங்க. எது பெட்டரான்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ இஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்க அனாலிசிஸ். ஸ்விக்கி பெட்டர் இல்லைன்ட்டு காரணம் என்னன்னா அவங்களுக்கு லாசஸ் ஜாஸ்தி இருக்கு. நீங்க எப்ப லாசஸ் ஜாஸ்தி இருந்தாலும் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி கம்மியா இருக்கும். ஸோ ஆனா சில கம்பெனி லாஸ் இருக்கும், அடுத்த 2 வருஷத்துல ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி இன்னைக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியா இருக்கும், அடுத்த 2-3 வருஷத்துல பெட்டரா இருக்கும்னா இன்னைக்கு வாங்குறது பெஸ்ட். ஓகே. ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ங்கிறது ஜஸ்ட் ROE மாத்திரம் இல்லை, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ இந்த ROE ROCன்னு எடுக்கும்போது ஒரு சில செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக டெப்ட்னு ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ROCன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற அந்த ஃபுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்குறோம், இல்லை மிஷினரிலாம் பார்க்குறோம் அப்படின் போது அவங்களுக்கு வந்து அது டெப்ட்டும் இருக்கும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த இன்கம் வந்து இந்த இடத்துல பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ டெக்னாலஜிக்கலாக நம்ம கொஞ்சம் டெப்ட்ன்ற விஷயம் கம்மியாக இருக்குன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி செக்டார்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை, எப்போதுமே வந்து கடன் கம்மியாக இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. கடனே இல்லாமல் இருக்கிறதும் பெஸ்ட்டு. ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோன்னா கம்பெனி கடன் வாங்காமல் ரன் பண்ணுறான்னா ஓடி போக மாட்டான். ஓகே.
ஏன்னா அவன் பணம் இருக்கு. ம். சில கம்பெனியில் 90% கடன் வாங்கிட்டு 10% தான் என் பணம் போட்டிருக்கேன்னா அவன் ஓடி போவாங்கிறதுக்கானதான் ஒரு ஜென்ரல் பிரின்சிபல். ஓகே. ஏன்னா ஐ எம் டூயிங் மை ஓன் மணி, இல்லாட்டினா அதர் பர்சன் மணியில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ம். பட் அதை வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ம். கடன் வாங்கினவன் பெட்டர், கடன் வாங்காதவன் பெட்டர், அந்த மாதிரி கிடையாது. பட் என்னென்னா உங்களுக்கு ஆர்ஓசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்காத கம்பெனி கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க. ஓகே. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் வந்து இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு காரணம் என்னென்னா அது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் பிஸ்னஸ். அது இப்போ இந்த ஃபின்டெக்னு வந்திருக்கு, ரெஜிடெக்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக தே வில் டூ பெட்டர் பிஸ்னஸஸ் அண்ட் பெட்டர் ஏர்னிங்ஸ் இருக்கும். அதனால் பெட்டர் ரெவன்யூ இருக்கும். ஸோ அதனால் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா எஸ், உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணுது, ஸோ அதனால் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம மெயினான இந்த கால்குலேட்டிவ் விஷயம்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததான் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஸோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அதை பற்றி? இன்ஃபேக்ட் ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான். மற்றது எது தெரியலன்னா கூட பரவாயில்ல, இதை படிச்சுக்கணும். இதை படிச்சுக்கணும். ஓகே. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா கம்பெனியில் பணம் இருக்கா இல்லையா, இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு, சர்ப்ளஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபைடாக சொல்ல போனால் என் கையில் எப்போதும் பணம் இருக்குப்பா, இந்த ரிசர்வ்டு சர்ப்ளஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. கையில் பணம் இருந்துட்டா அவன் அடுத்த மாதம் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், புது ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியும், கடன் வாங்க வேண்டாம், இது எல்லாமே பண்ணலாம். வி கால் இட் அஸ் FCFன்னு சொல்லுவோம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்ட்டு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது நெட் ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட்க்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுறது. அதாவது பேட் ப்ளஸ் டிப்ரிஷியேஷன் அப்படி சொல்லுவோம், ப்ளஸ் வேறு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரதான் ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு. அதாவது அவங்க லாபம் இல்லாம அவங்க கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். டிவிடெண்ட் கொடுத்தது போக ஆஃப்டர் பேயிங் ஆல் த டிவிடெண்ட்ஸ் என் கையில் எவ்வளோ கேஷ் இருக்கு, அந்த கேஷ் பாரோ பண்ணி வந்ததா இல்லை பணம் ப்ராஃபிட் பண்ணி வந்ததா, அது வந்து ஆப்ரேஷனலாக எனக்கு வந்திருக்கு, எனக்கு ஃபினான்சிங்காக இல்லை, நான் கடன் வாங்காமல் என் கையில் பணம் இருக்குது, நான் போன வருஷம் பண்ண பிஸ்னஸில் வந்திருக்கு, டிவிடெண்ட் எல்லாம் போக கையில் கேஷ் இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் a குட் கம்பெனி டு இன்வெஸ்ட். இதை என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். அதாவது சேலரி வந்தோடனே எல்லா இஎம்ஐயும் பே பண்ணிட்டு கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அவ்வளோதான், அதுதான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சேலரிடு எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கவலைப்படுறது என்னன்னா, அடுத்த மாதம் சம்பளம் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, அதுதான் கவலையாக இருக்கும். அப்போ அவங்க கையில் வந்து 2 வருஷத்துக்கான பணம் கையில் இருந்ததுன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் சேலரி நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவாங்க. சரிப்பா எது நடந்தாலும் கவலை இல்லை, கையில் பணம் இருக்குது பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ கம்பெனிக்கும் அதுதான், என்னோட கம்பெனியில் நிறைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நிறையா இருக்குது, வேறு எதுலையாவது அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், லிக்விடாக இருக்குது அப்படின்னா த கம்பெனி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் அவங்களால புது வெஞ்சருக்கு போக முடியும். இல்லாட்டினா ஒரு அவங்களோட இன்வெஸ்டர்ஸை நல்லா பார்த்துக்க முடியும், அவங்களோட எம்ப்ளாயிஸை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது ஆஃப்டர் ப்ராஃபிட் மைனஸ் டிவிடெண்ட் வேறு ஏதாவது இன்கம் விச் இஸ் நாட் ஆப்ரேஷனல் ஆட் பண்ணி கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் சில சமயம் தெரியாது, அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் ஒரு சில கம்பெனிஸ் நான் சொல்கிறேன், மேபி இதில் ஃப்ராட் விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி மொமெண்ட்டில் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்க கையில் வந்து அந்த கையிருப்புன்றது தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ அதில் வந்து கையில் ஒன்று இருக்கும், அவங்க வெளியில் போர்ட்ரே பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். அந்த சேஞ்சஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, அது எப்போதுமே இருக்கும். ஓகே. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எல்லா நம்பர்ஸுமே வந்து கரெக்டாக இருக்குமா, ஆத்தென்டிக்காக இருக்குமா அப்படிங்கிறது தான். இல்லை, அவங்க ஆடிட்டர்ஸ் சர்டிஃபை பண்ணதுங்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்க தான் வேணும். ஓகே. நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணியாச்சுன்னா நம்பர்ஸ் கரெக்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த நம்பரை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது, அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நம்ம கொடுக்குற நம்பரை நான் அப்படியே புரிஞ்சுக்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. உதாரணத்துக்கு
இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 5 கோடி இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல சேல்ஸ் கம்மியாயிட்டே வருது. போன வருஷம் 25 கோடி பண்ண பிஸ்னஸ் இந்த வருஷம் 15 கோடி தான் இருக்குன்னா இவங்களுக்கு எங்கிருந்து இந்த பணம் வந்ததுன்னு பார்க்கணும். அந்த ரெஸ்டாரண்ட் கம்பெனியே வேற ஒரு 4 கடையை வாடகைக்கு விட்டுருந்தாங்க, அதுல இருந்து ரெண்டல் இன்கம் வருதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கம்பெனிக்கு வர பணம் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணி வரல, வாடகை விட்டு தான் வரான் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இதுக்கு பதிலாக இவன் கடனை வாங்கி கேஷ் ஃப்ளோ காட்டுறான் அப்படின்னா இது வந்து சரியான கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லேருந்து வரல, இந்த ரெண்டல் இன்கம்லேருந்து தான் வருதுன்னா இந்த கம்பெனி வந்து ரெஸ்டாரண்ட் கம்பெனி இல்லை, வாடகைக்கு விடுற கம்பெனி அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் கரெக்டான நம்பர் கரெக்டு, ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணியிருக்காங்க, ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி தான். ஸோ நைஸ் சார். அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசுகிறோம், ஆனால் அது என்னன்றதை பேசலை. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து யூஸ்வலாக லைபிலிட்டிஸ் பற்றி இருக்கும், அசெட்ஸ் பற்றி இருக்கும். அது இல்லாமல் என்னென்ன விஷயம்லாம் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்க்கணும், இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் டேல கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், லைபிலிட்டி என்ன, அசெட் என்னன்னு போட்டு கொடுத்துருவாங்க. P&Lங்கிறது ஃபார் தி பீரியட், 12 மாசத்துக்கான வரவு செலவு கணக்கு. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது அன்னைக்கு டேல என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன், கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அன்னைக்கு டேல என்ன இருக்கு. நம்ம திருப்பி கம்பேக் டு த பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா அன்னைக்கு டேல என்ன நிலவரம், அவர் டாக்டரே சொல்லுவார் 1 வாரம் கழிச்சு போய் எடுத்துன்னு வாயான்ட்டு. அதே மாதிரி அடுத்த குவார்டர்ல என்ன நிலவரம், அடுத்த குவார்டர்ல என்ன நிலவரம். P&L பார்க்கணுமா பேலன்ஸ் ஷீட் பார்க்கணுமானா இது ரெண்டுத்தையும் தான் பார்க்கணும். நமக்கு P&L போட்டால் தான் பேலன்ஸ் ஷீட் வரும். அப்போ P&L போட்டு பேலன்ஸ் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு பேலன்ஸ் ஷீட்டை மாத்திரம் எடுத்து பார்த்தா நமக்கு என்னைக்குமே வந்து ஒரு பிக்சர் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் அதை எடுத்துட்டு ஒவ்வொரு லைன் ஐட்டமும் அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு, இல்லை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு, அதுக்கு முந்தின வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு, கடன் வாங்கினது ஜாஸ்தியா கம்மியா, இல்லை கடனை கட்டியிருக்காங்களா இல்லையா, நம்மளுடைய கரண்ட் லயபிலிட்டி எப்படி இருக்கு, வெண்டாஸ் எப்படி சப்ளை பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுத்த கடன் எத்தனை திருப்பி வந்திருக்கு, நம்ம வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு ஒவ்வொரு லைன் ஐட்டமா ட்ரெண்ட் பார்க்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்னா என்பிஏ பார்ப்போம், வரா கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கணும்னு இருக்கு. ஸோ அதை ட்ரெண்டை பார்த்துட்டு படிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்க்கறத பார்த்துட்டு விடக்கூடாது. கீழே ஃபுட் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபுட் நோட்னா பேலன்ஸ் ஷீட் கீழே எழுதியிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள்னு. அதுல வந்து பேலன்ஸ் ஷீட்ல இல்லாத சில விஷயங்கள் இருக்கும். கம்பெனி மேல எவனாவது கேஸ் போட்டிருப்பான், இல்ல கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சிருப்பான், இந்த கம்பெனி பே பண்ணணும், இவங்க திருப்பி அப்பீல் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா ஏதாவது ப்ராடக்ட் லயபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா பேலன்ஸ் ஷீட்ல, அது தெரியாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். போன வருஷம் என்ன நடந்ததுன்னா இப்ப தெரியும், இனிமேட்டு நடக்க போறது தெரியாது. சில சமயங்கள்ல சில விஷயங்கள், சில குறிப்புகள் ஃபுட் நோட்ல இருக்கும், அதை படிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரியலாம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும் கீழே, அதுல மேனேஜ்மெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை தவிர்த்து ஆடிட்டர்ஸ் கமெண்ட் என்ன இருக்கு, ஏதாவது குவாலிஃபை ஆயிருக்கா, அப்படிங்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வயலேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தெரியும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஜஸ்ட் நம்பர் மாத்திரம் கிடையாது, பல விஷயங்கள் அதில் பார்க்கணும். வேற ஏதாவது கண்டிஜென்ட் லயபிலிட்டி இருக்கா, கண்டிஜென்ட் லயபிலிட்டினா இன்னைக்கு லயபிலிட்டி இல்லை ஃபியூச்சரில் லயபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கணும். நம்பர்ஸ் வந்து இந்த வருஷம் மாத்திரம் பார்த்தா பத்தாது, லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்பர்ஸ் பார்க்கணும். அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி க்ரோ ஆயிருக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுட் நோட் படிக்கணும், அப்புறம் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் படிக்கணும், அப்புறம் ஆடிட்டர்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தென் we will come on ஒரு கன்க்ளூஷன். இது எல்லாமே பண்ணி புரோக்கரேஜ் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நார்மலி அவங்க ரிசர்ச் ரிப்போர்ட்னு கொடுப்பாங்க, அதுலேயும் நம்ம படிக்கலாம். ஏன்னா அவரோட வியூஸ், அந்த ரிசர்ச் அனலிஸ்டோட வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த கம்பெனி எப்படி இருக்குன்ட்டு.
சரி, இவ்வளோ நேரம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். லேர்னிங்கை விட அன்லேர்னிங் எந்த அளவுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல முக்கியம் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.